20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் டி பிரிவில் தென் ஆப்பிரிக்கா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோதிக்கொண்ட போட்டி அமெரிக்கா நியூயார்க் நாசாஃப் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் மோசமான கிரிக்கெட் விதியால் பங்களாதேஷ் அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. தென் ஆப்பிரிக்க அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 113 ரன்கள் தான் எடுக்க முடிந்தது. இதைத் தொடர்ந்து இலக்கை நோக்கி விளையாடிய பங்களாதேஷ் அணிக்கும் டாப் ஆர்டரில் இருந்து சரியான ரன்கள் வரவில்லை. பங்களாதேஷ் வெற்றிக்கு 17 பந்தில் 20 ரன்கள் வெற்றி தேவைப்பட்டது. இதற்கடுத்து இறுதியாக கேசவ் மகாராஜ் கடைசி ஓவரை வீச வெற்றிக்கு 11 ரன்கள் தேவைப்பட்டது. அந்த ஓவரில் பங்களாதேஷ் அணியால் 6 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இறுதியாக தென் ஆப்பிரிக்க அணி பரபரப்பான போட்டியில் 4 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் மகமதுல்லாவுக்கு 16வது ஓவரில் ஏல்பிடபிள்யூ கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பந்து பவுண்டரிக்கு சென்றுவிட்டது. பங்களாதேஷ் தரப்பில் ரிவ்யூ சென்றபொழுது அவுட் இல்லை என்று தெரிய வந்தது. ஆனால் நடுவர் ஏல்பிடபிள்யூ முடிவு தந்துவிட்டால் அந்த குறிப்பிட்ட பந்தில் எடுக்கும் ரன்கள் தரப்படாது என்கின்ற கிரிக்கெட் விதி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த பவுண்டரி பங்களாதேஷ் அணிக்கு கிடைக்கவில்லை. இறுதியாக பங்களாதேஷ் அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில்தான் தோற்றது. கிரிக்கெட்டில் இருக்கும் இந்த மோசமான வீதியால் தற்பொழுது பங்களாதேஷ் பரிதாபமாக தோற்றிருக்கிறது. ஏற்கனவே பல கிரிக்கெட் வீரர்கள் இந்த விதியை மாற்ற கேட்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.